மெஜாரிட்டி இந்தியன்ஸ் எஸ்பெஷலி பாய்ஸ் ஃபர்ஸ்ட் போற இன்டர்நேஷனல் டூர் தாய்லாண்டா தான் இருக்கும். அங்க நடக்கிற மேஜர் டூரிஸ்ட் கேம்ப்ஸ் பத்தி நான் சொல்றேன். மாட்டிக்காம இருக்க இப்பவே இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோ. பேங்காக், பட்டாயா, ஃபுகெட் 3 இடத்துல ஜெம்ஸ் கேலரி இருக்கு. இந்த இடத்துல எக்ஸ்பென்சிவான ஜெம் ஸ்டோன்ஸ்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா டூப்ளிகேட்ஸ் உங்ககிட்ட ஈஸியா வித்துருவாங்க. அடுத்தது மோட்டார் பைக் ஸ்கேம். பேங்காக் ஒரு பட்டாயால மோட்டார் பைக் ரெண்டல் எடுக்கிறதுக்கு முன்னாடி பைக்கை ப்ராப்பரா வீடியோ எடுத்துக்கோங்க. ஏன்னா பைக்கை ரிட்டர்ன் பண்ணும்போது டேமேஜஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சார்ஜஸ் கலெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி கோரலைன்ல ஜெட் ஸ்கி ட்ரை பண்ணும்போது ப்ராப்பரா வீடியோ ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. சேம் ஸ்கேம் இங்கேயும் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட்டாயா வாக்கிங் ஸ்ட்ரீட்ல லேடி பாய்ஸ் ரொம்பவே அதிகம். ஸோ வாக்கிங் ஸ்ட்ரீட் போகும்போது இந்த கோல்ட் செயின், கோல்ட் ஜுவல்லரி இதெல்லாம் வேர் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. தெஃப்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகம். பேங்காக்ல இந்திரா மார்க்கெட், பிரத்துனா மார்க்கெட்ல ஷாப்பிங் பண்ணும்போது ஒரு சில பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தானி பீப்புள் இந்தியன்ஸ் கிட்ட மட்டும் செலக்டிவா வந்து பேசுவாங்க. இல்லீகலா மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு லூட் பண்றதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். கேர்ஃபுல்லா. ஃபுகெட் அண்ட் கிராபில நீங்க பீச்சஸ்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்க லோக்கல் பீப்புள் அவங்களோட பெட் மங்கி, பெட் லிசர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க போட்டோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லி உங்க கையில கொடுப்பாங்க. நீங்களும் ஆசையா வாங்கி போட்டோ எடுத்து முடிச்சதும் ஒரு போட்டோக்கு 500 பாட்னு சொல்லி உங்ககிட்ட சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்ல எல்லாம் மாட்டாம ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப நாளா தாய்லாந்துக்கு பிளான் பண்ணிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.